ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/4/2025க்கான கேரளா லாட்டரி டார்கெட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. சரிங்களா? டார்கெட் கெஸ்ஸிங்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மாதத்தில் முதல் சி போர்டு 6 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது, ஸோ அதுலேருந்து கரெக்டாக 1, 2 எத்தனை நாள்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மாதத்தோட முதல் நாள் சரிங்களா? முதல் சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ அடிக்கிறாங்களோ அதுலேருந்து நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 4 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும். சரிங்களா? 10வது நாள் 4 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும். ஸோ மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் விபரீத மாதம் வந்து பார்த்தோன்னா, ஒரு முதல் சி போர்டு 6 வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே அடிச்சப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 480. ஸோ இங்கே நமக்கு ஆல் போர்டுக்கு 4 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா, முதல் சி போர்டு 6 இங்கே நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 864. நமக்கு ஆல் போர்டில் ஒரு 4 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 6 இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி 6 அடிக்கல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10வது நாள் நாளைக்கு தான். சரிங்களா? ஸோ ஆல் போர்டில் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு சிங்கிள் நம்பர் தான். சரிங்களா? ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? டேட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆந்தேதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆந்தேதி 096. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆந்தேதி 148. இந்த 148க்கு கரெக்டாக ஜனவரி மாதத்தில் பாருங்கள். ஜனவரி மாதத்தில் 10:48ன்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 148. டைரெக்டாக ஒரு ரிசல்ட் 148 பாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 66:39 அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? 66:39க்கு நமக்கு 096ன்னு சொல்லி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 69 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 4 நம்பரை மட்டும் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிசி 48, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசி 69ங்கிறது பிசியில் பாஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு 27ன்னு இருக்குது. 27 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. 48ங்கிறது பிசி, 69ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 96ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா? 27 அப்படிங்கிற நம்பரும் பிசியில் அடித்தாங்க அப்படின்னா 427 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 427 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 5427 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 5427 அல்லது 5472 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சரிங்களா? 5427, 5472 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 4 அப்படி நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக 016 575 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல 01 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 545 இருக்குது. இந்த கிராஸில் உள்ளது 562. ஸோ இதுலேருந்து 52 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கிட்டிருந்து பார்த்தோம்னா நமக்கு ஏசி 10, ஏசி 55க்கு 55, ஏசி 52க்கு 52ங்கிற நம்பரை வைக்கலாம். சரிங்களா? ஒருவேளை அப்படி வச்சாங்கன்னா நம்ம 72 நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சுட்டு நமக்கு 10க்கு 10 நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 55க்கு 55. ஸோ ஏசியில் 52ன்னு வச்சாங்கன்னா 542. ஸோ அந்த நம்பரை அப்படியே திருப்பி எடுத்து ட்ரை பண்ணணும். 75 42 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 75 42 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுலேருந்து நமக்கு 52 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நமக்கு 2, 2 நமக்கு அடிச்சிருப்பாங்க பாருங்கள். அதாவது சேம் நம்பர், அதாவது போன மாதத்தோட முதல் நம்பரும் இப்போ வர நம்பரும் நமக்கு சேம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இது 2, 2, 4. சரிங்களா? 1, 2, 3, 4வது நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 145. இதனுடைய ஏசி நம்பர் பாருங்கள். அடுத்த நாள் 155ன்னு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2, 2ன்னு அடிச்சிருக்காங்க. அப்போ 2, 2, 4. சரிங்களா? அடுத்த நாள் ரிசல்ட்டு 935. 1, 2, 3, 4. இப்போ 4, 8க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 93. ஸோ அந்த நம்பர் தான் இங்கே நமக்கு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3, 3 சேம் நம்பர். இந்த இடத்துல பாருங்கள் 3, 3. இப்போ 3, 3, 6. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6வது நாள் 3, 5, 6. சரிங்களா? இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 6க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா
01 01 தான் நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 120 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா. ஸோ இது 1க்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல 9 9ன்னு இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ நாளைக்கு டேரெக்டாகவும் வரலாம் சரிங்களா. 845ன்னு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 4 8க்கு 93 சொல்லி வந்துச்சு, 5 6க்கு 01ன்னு சொல்லி வந்துச்சு. பவர் பண்ணாங்கன்னா 90 சரிங்களா. பவர் பண்ணாங்கன்னா 90 அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அந்த 845லேருந்து 2 நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா 845 பிரித்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ 90 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 93ங்கிற ஏபி 01ங்கிறது ஏசி வச்சுட்டாங்க. அதாவது பவர் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஆடிருக்காங்க. இது நமக்கு டேரெக்டாக பிசியில் தான் வரணும் சரிங்களா. 90 அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 45 அப்படிங்கிற நம்பரு பிசியில் வைக்கலாம் சரிங்களா. பிசியில் வச்சாங்கன்னா 245 நான் ஏற்கனவே சொன்ன நம்பர் தான். பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் சரிங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் இந்த நம்பரை பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும். அப்படி என்னால் அதிகமாக நான் எடுத்து ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு 7க்கு ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 7க்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. எதனாலும் பாருங்கள், 7ங்கிற நம்பர் நமக்கு கேமில் நமக்கு வெளியிலேயே நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், 7 2 7 5 ஸோ 2 7 அடித்தாவே 2 5 அடித்தாவே 7 வரும் சரிங்களா. 2 5 7. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நாள் கேப்பில் கூட நமக்கு அந்த மாதிரி விளாண்டுருப்பாங்க சரிங்களா. 7 2 இங்கே நமக்கு பாருங்கள் 2 அடித்து திரும்ப 5 அடித்து 2 நாள் கேப் விட்டு 7 அடிச்சிருப்பாங்க. மறுபடியும் பாருங்கள் 7 5 2 ஃபுல்லுமே அடிச்சிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 5 7 திரும்ப நமக்கு இந்த இடத்துல 2 சரிங்களா. திரும்ப நமக்கு 5 2 5ன்னு அடிச்சிருக்காங்க. திரும்ப இந்த இடத்துல 7 அப்படி நம்பர் ஏதாவது இடத்துல நமக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற நம்பர் நமக்கு பிசியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் சரிங்களா. அதனால் 427 அப்படிங்கிற நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. 427 அப்படிங்கிற நம்பரும் நிறைய நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த 427 ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம 52 அதாவது சி போர்டில் 2 வச்சு 542 இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. ஸோ இதுலேயே 4 சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னா இந்த 427 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 7 அப்படிங்கிற நம்பரு நம்ம கேம் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஆல் போர்டுக்கு 4 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதில் ப்ளே பண்ணுற அமௌண்ட்டு இதில் கொஞ்சம் மாதம் நமக்கு ரிட்டர்ன் வர மாதிரி ஆல் போர்டுக்கு 4 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 427 542 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ மீதி உள்ள நாட்கள் இப்போ 4 டிஜிட் ஃபாலோயிங் நம்பர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மறுபடியும் 4 டிஜிட் ஃபாலோயிங் நம்பர் வந்து கேட்டிருந்தீங்க கான்பாஸில், நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கரெக்டாக மீதி இருக்க இந்த மாதம் மட்டும்தான் சரிங்களா. 44 98 44 89 இந்த நம்பர்ஸ் 4 டிஜிட் வந்து பார்த்தோன்னா டேரெக்ட்டு 44 98 44 89 1 லேக் ப்ரைஸில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, போதுமானது சரிங்களா. அதே மாதிரி ஏபி நம்பர் சரிங்களா. ஏபியில் 36 63 ஸோ இது மட்டும் தான் நமக்கு மீதி இருக்குது. நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோயிங் நம்பர் வந்து பார்த்தோன்னா 0550 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ ரெகுலர் நம்பர்லாம் நம்ம 1ஆந்தேதி 2ஆந்தேதி நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ அந்த பேர்லாம் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபுல்லாக. பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா அந்த நீங்கள் பார்த்து எடுத்து ட்ரை பண்ண பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.